வெல்கம் பேக் டு 9000 யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்ல பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா, இல்லை நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இது வரைக்கும் கரெக்டாக பட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். நான் இந்த பட் 5 பாயிண்ட்டை நான் வந்து கரெக்டாக பர்சனலாக என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கரெக்டாக பட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன். அந்த 5 பாயிண்ட் தான் நான் உங்ககிட்ட வந்து நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த டாப் 5 பட் பட் இன்வெஸ்ட்மெண்ட் குவாலிட்டிஸ்னு பட் நம்ம இதை வந்து சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாங் டைம் அவுட்லுக் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து டைவரிகேஷன். மூணாவது வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த். நாலாவது வந்து வேல்யூவேஷன் அவேர்னஸ். அஞ்சாவது வந்து காஸ்ட் கன்ஃபியூஷன். இது எல்லாமே ஒன்னொன்னு என்னன்றத நான் டீட்டெயிலா சொல்றேன். முதல்ல வந்து லாங் டேர்ம் அவுட்லுக். இப்போ நான் இப்போ ஸ்டாக்ல பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா, ஏதாவது ஸ்டாக்ல வந்து பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா, அதை நான் வந்து லாங் டைமா தான் யோசிச்சு பட் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். மினிமம் இயர்க்கா நான் வந்து பிளான் பண்ணி தான் அந்த ஸ்டாக்ல வந்து கரெக்டாக பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஷேர் மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம்ன்றதே மினிமம் 3 இயர் தான். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 ல இருந்து 10 வருஷத்துக்கு நான் இப்போ இந்த ஸ்டாக் வாங்கினேன்னா, ஒரு 5 ல இருந்து 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணி தான் நான் அந்த ஸ்டாக்கே வாங்குவேன். அந்த ஸ்டாக் வந்து மாசமோ இல்ல எப்பப்பெல்லாம் என்கிட்ட காசு இருக்கோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்கி போடுவேன். ஏன்னா அது வந்து லாங் டைம்ல அதோட பயன் இருக்குன்ட்டு. சில ஸ்டாக் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, சில ஸ்டாக் எல்லாம் ஒரு சம் பட் அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா சின்ன 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 அதோட வேல்யூ ரேட் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 20%, 10% இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாக் வாங்கி 1 இயர் இல்லைன்னா 2 இயர் வெயிட் பண்ணும்போது, இல்லைன்னா அதோட ஒரிஜினல் வேல்யூவேஷனுக்கு எப்ப வருதோ பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து சேல்ஸ் பண்றேன். அதுவே எனக்கு வந்து 6 மந்த்ல இருந்து இயர்க்கு வரைக்கும் அது வரும். ஆனா மோஸ்ட்லி நான் 90% இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா லாங் டேர்ம் கோசம் தான். அது ஒரு 5, 10, 15 வருஷத்துக்கு மேல அந்த மாதிரி ஸ்டாக் பிக் பண்ணி தான் நான் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோட முதல் ஏதாவது பண்ணா லாங் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டைவரிகேஷன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 ஸ்டாக்ல பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா, அந்த 10 ஸ்டாக்கும் ஒரே செக்டார்ல இருக்கிற மாதிரி நான் என்னைக்குமே வாங்குறது இல்லை. இப்போ பட் கரண்டா என்கிட்ட ஒரு 12 ஸ்டாக் இருக்கு. 12 கம்பெனில வந்து நான் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். அந்த 12 கம்பெனியும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கரெக்டா 4-5 செக்டாரோட டைவரிகேஷன் இருக்கும். இப்போ என்கிட்ட ஃபினான்ஸ் செக்டார் இருக்கு. பட் ஐடி செக்டார்ல ஒரு 2 கரெக்டா 2 கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் நியூ சமீபத்துல ஈவி நல்லா ஆகுது. ஃபியூச்சர்லயும் ஈவி செக்டார் பேஸ் பண்ண கம்பெனி எல்லாம் நல்லா க்ரோ ஆகும்ட்டு. பட் அதுல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு. அதனால ஈவி பேஸ் பண்ண சில கம்பெனி அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பட் ஆட்டோமொபைல் செக்டார் பட் அதுல ஒரு கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டார் அதுல ஒரு கம்பெனி, 2 or 3 கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் கெமிக்கல் பேஸ்டு, அதுக்கப்புறம் பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் அது மாரி அந்தந்த செக்டார்ல இப்போதைக்கு ஃபண்டமெண்டலா நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக் தான் நான் வாங்கி வைப்பேன். அது ஒரே செக்டார் இல்ல, பல செக்டார்ல இருக்கிற கம்பெனியை நான் வாங்கி வைப்பேன். அது வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ கரெக்டா டைவர்சிஃபிகேஷனுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். இப்போ வந்து பிசினஸ் சைக்கிள் வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு செக்டார் ஒரு காலகட்டத்திலும் கரெக்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சில டைம்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணாது. இப்போ நீங்க கரெக்டா உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ஐடி செக்டார் வந்து லாஸ்ட் 2 இயர் வந்து அது வந்து சரியாவே பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா 2019-20 அந்த கோவிட் காலத்துலலாம் ஐடி 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 வந்து கரெக்டா நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. நீங்க மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஐடி கம்பெனி டாடா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனா இப்போ வந்து சமீபத்துல வந்து அந்த ஐடி செக்டார் எல்லாம் பட் அவ்வளவா ரிட்டர்ன் கொடுக்கல. ஆனா இது 2 இயர் 4 இயர் கழிச்சு ஐடி செக்டாரும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஐடி செக்டார் டவுன் ஆகும்போது இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோல அதர் ஃபினான்சியல் செக்டார், அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டார், பட் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் வந்து காமிக்கும். அது இல்லாம நான் கோல்டன் கொஞ்சம் கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து போர்ட்ஃபோலியோ பேலன்ஸுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அதனால போர்ட்ஃபோலியோ டைவரிகேஷன் வந்து என்னோட செகண்ட் இம்பார்ட்டண்டா நான் வந்து கருதுறேன். மூணாவது வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். இப்போ வந்து சோஷியல் மீடியா கரெக்டா எரர் செய்வாங்க. இதுவே நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நியூஸே அவ்வளவும் இருக்கவே கரெக்டா இருக்காது. இப்போ நம்ம வந்து அப்பெல்லாம் டிவில வந்து கரெக்டா நம்ம வந்து நியூஸ் வந்து பார்ப்போம். அந்த நியூஸ்லயே லாஸ்ட்ல ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா 5 நிமிஷத்துக்குள்ளதான் வணிக செய்திகள் ஒரு ஷார்ட்டா இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி கரெக்டா விட்டுருவாங்க. பட் அதுக்கப்புறம் சில கரெக்டா நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரே ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் இந்த மாரி கரெக்டா வணிக செய்திகள் என்றது போடுவாங்க. அப்போ வந்து
பட் அப்போ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பாம்பே, அதுக்கப்புறம் குஜராத், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு 2%, 5% அதுக்குள்ளதான் இருக்கும். வந்து பண்ணுவாங்க. எப்ப இந்த சோஷியல் மீடியா அதிகமாயிடுச்சோ, இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய பட் அதிகமாயிடுச்சோ, அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி அவங்க எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அது பேசும்போது இப்போ யூடியூப்ல நிறைய பட் இன்ஃபுளுசர் இருக்காங்க, பெரிய பெரிய பட் இன்ஃபுளுசர். அவங்க எல்லாரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டாக் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு, இதோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு. ஆனா பட் அவங்களே ஸ்டாக் சொல்லும் போது இது வந்து நான் வந்து கரெக்டா பட் நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ் சொல்றேன், நீங்க வாங்காதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டாக் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டட் வந்து அதிகமா கிடைக்கிற இந்த நேரத்துல இப்ப நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணும்போது அதோட ஃபண்டமெண்டலை வந்து நம்மளால எவ்வளவுக்கு முடியுதோ அவ்வளோ கிளியரா நம்ம பார்க்கணும். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், பேசிக் பி ரேஷியோனா என்ன, புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, என்ன, அந்த மாதிரி அந்த கம்பெனியோட நிலைமை இப்ப அந்த கம்பெனிக்கு எவ்வளவு டெப்ட் இருக்கு, அந்த பட் அந்த கம்பெனில ஃபாரின் இன்வெஸ்டர் எவ்வளவு வந்து கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் பேசிய டிஐ அவங்க எவ்வளவு பட் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணணும். உங்களுக்கு ரேண்டமா யாரும் சொல்றாங்க அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ண கூடாது, பிக் பண்ணா அது உங்க காசு போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ரேண்டமா அந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க கேட்டுட்டு அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை வந்து ஃபுல்லா பட் நீங்க வந்து கரெக்டா பட் அனலைசிஸ் பண்ணலாம். இப்ப ஏன்னா உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட்ல உங்களுக்கு அந்த ஸ்டாக் நேம் வச்சாலே அது பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். கரெக்டா ஸ்கிரீனர் இருக்கு, மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க அதுலலாம் போய் அந்த ஸ்டாக் வேல்யூவா, இந்த ஸ்டாக்ல கரெக்டா நம்ம கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 4 or 5 year கழிச்சு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியுமா, அதோட செக்டார் எப்படி இருக்கு, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து ஒரு ஃபண்டை வந்து சூஸ் பண்ணணும். பேசிக்கா நானும் பட் அதுதான் பண்ணுவேன். இதுதான் என்னோட 3வது பாயிண்ட், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். 4வது வந்து வேல்யூவேஷன். பட் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இப்ப என்ன இருக்கு, அதாவது ஃபேஸ் வேல்யூ சொல்லுவாங்க, புக் வேல்யூ சொல்லுவாங்க, அந்த வேல்யூவேஷனை பார்த்து வாங்கணும். ஒரு கம்பெனி நம்ம வேல்யூவேஷன் வாங்கினாலும் அது வேஸ்ட் தான். எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் அதோட ஃபண்டமெண்டலே நல்லா வந்து பக்காவா இருந்தாலும், அந்த ஃபண்டமெண்டலே நல்லா இருந்தாலும் அதோட வேல்யூவேஷனுக்கு வந்து கரெக்டா தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். அதாவது மோஸ்ட்லி சில பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் அப்ல இருக்கும்போது நீங்க ஸ்டாக் எல்லாம் வாங்காதீங்க, மார்க்கெட்ல டிப்ல இருக்கும்போது நீங்க ஸ்டாக் நீங்க தேர்ந்தெடுத்து வாங்குங்க. அது ஏன் சொல்றாங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும்போது நல்ல கரெக்டா ஃபண்டமெண்டலா இருக்கிற ஸ்டாக்கு கூட அதோட ரேட் வந்து ஆகி லோ லெவல்ல காமிக்கும். இதுவே மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது கரெக்டா வேல்யூவேஷனே இல்லாத ஸ்டாக்கு, லோ லெவல்ல இருக்கிற ஸ்டாக்கு, லோ வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக்குல கூட அதோட ரேட் எல்லாம் ஏறி பீக்ல காமிக்கும். அப்ப நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கா வாங்கணும் இருந்தாலும் அது ஃபண்டமெண்டல், அதோட செக்டார் நீங்க எல்லாமே பாத்துக்கிட்டீங்க. ஆனா அந்த எப்ப வாங்கணும், எந்த டைம்ல வாங்கணும், எந்த வேல்யூவேஷன்ல வாங்கணும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அதோட வேல்யூவேஷனை பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கணும். அதான் நான் வேல்யூவேஷன் அவர்னஸ் சொல்லுவாங்க இத. லாஸ்ட் வந்து ஃபிஃப்த் வந்து ஃபிஃப்த் வந்து காஸ்ட் கன்ஃபியூஷனஸ் சொல்லுவாங்க. காஸ்ட் கன்ஃபியூஷன் என்னதுன்னா, நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. இப்ப நீங்க கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட்லயே நீங்க கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க வச்சுக்கலாம். நானும் கரெக்டா பர்சனலா என்ன பண்ணுவேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணேன். அது இல்லாம கரெக்டா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கும் நான் பிக் பண்ணி அதுலயும் கரெக்டா பட் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்ப மியூச்சுவல் ஃபண்டை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இல்லைன்னா நீங்க வந்து ஒரு கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதுல நீங்க வரும்போது நீங்க டிமேட் அக்கௌண்ட் அதெல்லாம் நீங்க எடுப்பீங்க. அப்போ நீங்க அந்த என்ன இதுக்கெல்லாம் எவ்வளவு வந்து காஸ்ட் போகுதுன்ட்டு நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றீங்கன்னா அதோட பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு, அதுக்கப்புறம் நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, நீங்க அதை விட்டு எக்ஸிட் ஆகும்போது அதுக்கு என்ன சார்ஜ் பிடிப்பாங்க அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் இல்லாம அந்த கரெக்டா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆனுவல் சார்ஜ் எவ்வளோ, பட் அது நீங்க பட் இன் கேஸ் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா அந்த ட்ரேடிங் ஃபீஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் அதுல என்னென்ன சார்ஜ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க ஒரு கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு உண்டான சார்ஜ், அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே டோட்டலா தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு நீங்க வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களோட கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்க ஒரு ஸ்டாக் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து அதிகமான டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஏதோ ஒரு அதுல எவ்வளவு சார்ஜ் பிடிப்பான், எவ்வளவு ஆனுவல் ஃபீஸ் அதுவும் தெரியாம ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் உங்களுக்கு 1%, 2% இப்போ உங்களுக்கு வந்து கம்மியா தெரியும். ஆனா நீங்க லாங் டைம்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த 1%, 2% அமௌண்ட் கூட அதிகமான அமௌண்ட் வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களோட டோட்டல் அமௌண்ட்டே கிட்டத்தட்ட பாதிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு கம்மியா சூஸ் பண்றீங்கன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன சார்ஜ் இருக்கு,
கரெக்டா இன்ட்ராடேட் பண்ணா என்ன சார்ஜ், அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ண என்ன சார்ஜ், ஒரு ஸ்டாக் கரெக்டா டெலிவரி எடுத்தா என்னென்ன சார்ஜ் ஃபுல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு நீங்க அதை பண்ணுங்க. நானும் அதெல்லாம் பண்ணுவேன். நான் 2 டிமேட் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்றேன். அது ரெண்டும் ஓவரால் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து ஸ்டாக் வாங்குறதுக்கு சில டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து பயனுள்ளதா இருக்கும். அது வந்து நான் கரெக்டா ஸ்டாக் வாங்குறதுக்கு பயன்படுத்திப்பேன். சில டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டா மியூச்சுவல் ஃபண்டு நம்ம கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கேற்ற மாரி பிரிச்சு பிரிச்சு நான் வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இப்போ நான் இந்த இதுவெல்லாம் சொல்றது வந்து இதெல்லாம் என்னோட வந்து கரெக்டா பர்சனல் ஒப்பீனியன். இதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் இதெல்லாம் ஷேர் பண்ணது வந்து என்னோட கரெக்டா எஜுகேஷன் பர்பஸ் தான் நான் வந்து ஷேர் பண்றேன். பட் அதே மாரி நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாரி HDFC, இன்ஃபோசிஸ், ITCSC, பட் இந்த கம்பெனி எல்லாம் நான் உங்களுக்கு வந்து கரெக்டா ரெக்கமெண்ட் வந்து பண்ணல. இது சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரெக்டா புரியுற மாரி நான் இதை கரெக்டா இமேஜ் போட்டு இருக்கிறேன். மற்றபடி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ. நீங்க இந்த ஸ்டாக் வாங்குங்க அந்த ஸ்டாக் வாங்குங்க வந்து நான் ரெக்கமெண்ட் நான் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.